பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். இறைவார்த்தை. திருப்பாடல்கள் 63 6வது இறைவசனம். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன், ரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் தகப்பனே, இன்றைய நாள் முழுவதும் என்னுடன் இருந்த உமது அன்பிற்கும் பாதுகாப்பிற்கும் எண்ணிலடங்கா அருள்களுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் முழுவதும் நான் பெற்ற நன்மைகள், சந்தித்த மனிதர்கள், அனுபவித்த மகிழ்ச்சிகள், தாங்கிய துன்பங்கள் அனைத்தும் உமது கருணையின் அடையாளங்கள் என்பதை உணர்கின்றேன். ஆண்டவரே, இப்பொழுது இரவு ஓய்வுக்கு செல்லும் இந்த நேரத்திலே என் வாழ்வை முழுவதுமாக உமது திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றேன். இன்று நான் நினைத்தது, பேசியது, செய்தது மற்றும் செய்ய தவறியதனால் உமக்கு விரோதமாக நடந்திருந்தால் என் பாவங்களையும் குற்றங்களையும் ஏற்றுக்கொள்கின்றேன். உமது விலையுயர்ந்த இரத்தத்தால் என்னை கழுவி என் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி புதுப்பித்தருளும். இயேசுவே, என் இதயத்தில் இருக்கும் அகந்தை, பொறாமை, கோபம், சுயநலம், மன்னிக்காத மனம் மற்றும் உமக்கு பிரியமில்லாத அனைத்தையும் அகற்றிவிடும். உம்மை போல தாழ்மையும் அன்பும் நிறைந்த இதயத்தை எனக்கு தந்தருளும். அன்பான தந்தையே, என் குடும்பத்தினரை உமது பாதுகாப்பிற்குள் ஒப்படைக்கின்றேன். என் பெற்றோர், சகோதரர், சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் எனக்காக ஜெபிக்கின்ற அனைவரையும், என் ஜெப உதவி கேட்டிருக்கிற அனைவரையும், என் பங்கு மக்களையும், எனக்கு தெரிந்த ஒவ்வொருவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். நோயினால் துன்பப்படுகிறவர்களுக்கு நலமருளும். மனவேதனையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் தாளும். தனிமையில் இருப்பவர்களுக்கு உமது அருகாமையை உணரச் செய்தருளும். பயணம் செய்பவர்களுக்கு உம்முடைய துணையை தந்தருளும். மன சோர்விலும் துயரத்திலும் அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீரே ஆறுதலாயிருந்து வழிநடத்தும். ஆண்டவரே, இன்று என்னை புண்படுத்திய அனைவரையும் நான் மன்னிக்கின்றேன். நான் யாரையாவது புண்படுத்தியிருந்தால் அவர்கள் என்னை மன்னிக்கும் அருளை தந்தருளும். என் இதயத்தில் அமைதியையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்தும். இன்றிரவு என் வீட்டையும் என் அறையையும் என் உடலையும் என் ஆன்மாவையும் உமது திரு விலையுயர்ந்த இரத்தத்தால் மூடி பாதுகாத்தருளும். அனைத்து தீமைகளிலிருந்தும், சோதனைகளிலிருந்தும், ஆபத்துக்களிலிருந்தும், விபத்துக்களிலிருந்தும் என்னையும் என் அன்புக்குரியவர்களையும் காத்தருளும். உமது பரிசுத்த தூதர்களை எங்களை சுற்றிலும் நிறுத்தி பாதுகாப்பளித்தருளும். அன்னை மரியாளே, என் அன்பு தாயே, உமது தாய்மையின் போர்வையால் என்னை மூடி காத்தருளும். புனித யோசேப்பே, என் குடும்பத்திற்காக மன்றாடும். என் காவல் தூதரே, இந்த இரவு முழுவதும் என்னோடு இருந்து என்னை காத்தருளும். அனைத்து புனிதர்களும் தேவ தூதர்களும் எனக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக. இயேசுவே, நான் உறங்கும் இந்த நேரத்தில் என் இதயம் உம்மை நேசித்து கொண்டே இருக்கட்டும். திருப்பாடல் 63:6 படியாக, நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன், ரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். என் இரவு உறக்கத்தில் நீர் என்னோடு கூட பேசும். யோசேப்போடு கனவின் வழியாக பேசியது போல என்னோடு கூட நீர் பேசும். உம்முடைய துதி, உம்முடைய புகழ் என் நாவில் எப்பொழுதும் ஒலிக்கட்டும். என் இதயம் உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கட்டும். என் சுவாசம் ஒவ்வொன்றும் உமக்கு புகழாக இருக்கட்டும். நான் விழிக்கும் நேரம் வரை உமது சமாதானத்தில் என்னை நிலைநிறுத்தும். இந்த இரவு உம்முடைய பாதுகாப்பு என்னோடு இருக்கட்டும். அசுத்த ஆவிகளின் போராட்டங்கள், பூச்சிகள், விஷ விலங்குகளிலிருந்து என்னை பாதுகாத்தருளும்.
நாளை ஒரு புதிய நாளாக உமக்கு மகிமை சேர்க்கும் வாழ்க்கையை வாழும் அருளை தந்தருளும். என் வாழ்க்கை, என் எதிர்காலம், என் மகிழ்ச்சிகள், என் துன்பங்கள், என் பணிகள், என் கனவுகள், என் உடலும் ஆன்மாவும் அனைத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். உமது திருவுள்ளம் என்னில் நிறைவேறட்டும். லூக்கா 23:46 படியாக என் ஆவியை உமது கரங்களில் ஒப்படைக்கின்றேன். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவற்றையெல்லாம் கேட்கின்றோம். ஆமேன். இயேசுவின் திரு இருதயமே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கின்றேன். மாசற்ற மரியன்னையின் திரு இருதயமே, எனக்காக மன்றாடும். புனித யோசேப்பே, எனக்காக மன்றாடும். என் காவல் தூதரே, என்னை காத்தருளும். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இரவு வணக்கங்களும் ஜெபங்களும். God bless you.